வசனம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் நுழைந்து கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 22 அதிகாரம் 26 வசனம், 27 வசனம். சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனம். ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் தேடினால் நமக்குள் சாந்த குணம் வாசம் பண்ணும். கர்த்தருக்குள் வாழ்ந்தால் நாம் நன்றாக புசித்து திருப்தி உள்ளவர்களாய் அவர் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுவோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தால் நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நம்முடைய பிள்ளைகளும் நம்மை போல் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நம்முடைய சந்ததிகள் அனைவரும் கர்த்தரையே தொழுது அவருடைய நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சாந்தம் உள்ளவர்களாகவும் நம்முடைய நன்னடத்தையின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவதினாலும் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென். பூமியின் எல்லைகள் எல்லாவற்றிலும் உள்ள ஜனங்கள் அனைவரும் மனம் திரும்பி கர்த்தரை தொழுது கொள்ளும் நாளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். நம்முடைய ஜீவன் இந்த பூமியில் இருக்கும் வரையில் கர்த்தருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை தொடர பண்ணி அவருடைய கூடாரத்திலே நீடித்த நாட்களுக்கு நிலைக்க பண்ணுவார். ஆமென். ஆமென். ஆமென்.